ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா விஆர் பத்தி பார்க்க போறோம். விஆர்னா விர்ச்சுவல் ரியாலிட்டி. அதோட டெஃபினிஷனை பத்தி நான் சொல்லுவேன். விஆரோட டைப்ஸை பத்தி நான் சொல்றேன். விஆர் எப்படி ஒர்க் ஆகுது அதை பத்தி நான் சொல்றேன். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா விஆர்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இம்மர்சிவ் வேர்ல்ட் ஆர் இமேஜினேஷன் வேர்ல்ட். அப்படின்னா இப்ப இங்க நடக்கக்கூடிய விஷயத்த ஒரு 3D வேர்ல்ட்ல பாக்குறதா வந்து விஆர். ஓகே, எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்ப கேமை பத்தி பார்க்கலாம். கேம் வந்து நம்ம இப்ப விளையாடுறோம்னா ஜஸ்ட் நம்மளால அதை இமேஜின் தான் பண்ண முடியும். ஒரு வீச்சுவலா விளையாடணும்னா அதுக்கு தேவை நமக்கு விஆர் இருந்தா நம்மளால அது அந்த கேம் உள்ள வீச்சுவலா விளையாட முடியும். ஜஸ்ட் நம்ம இப்போ ஒரு இடத்துல விளையாடுறோம், அது நம்மளால இமேஜின் பண்ணதான் முடியும். இப்போ அந்த கேம் உள்ள நானும் போனா எப்படி இருக்கும், அந்த கேம் வேர்ல்டுக்குள்ள நானும் போனா எப்படி இருக்கும், அதுக்கு தேவை நமக்கு விஆர். நீ நம்ம என்ன பார்க்க போறோம்னா விஆரோட டைப்ஸை பத்தி பார்க்க போறோம். விஆர்ல வந்து 3 டைப்ஸ் இருக்கு. ஃபுல் இமர்சிவ், செமி இமர்சிவ், நான் இமர்சிவ். ஃபுல் இமர்சிவ்னா என்னன்னா நம்ம வந்து பிசிக்கலா அங்க இருக்கிறோம், ஆனா நம்மளோட இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ள நம்ம ஒரு ஆக்ஷன் பண்ண போறோம். அது வந்து எப்படி காட்டுறதுன்னா நம்ம விஆர் மூலமா காட்டுறோம். நம்ம இது வந்து அட்வான்ஸா வச்சிருக்கோம். இன்னொரு வந்து செமி இமர்சிவ். செமி இமர்சிவ் என்னன்னா ஒரு கேமை ஒரு கண்ட்ரோலர் வச்சு யூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம இந்த டிரைவிங் அந்த மாதிரி யூஸ் பண்றது, கண்ட்ரோலர் வச்சு யூஸ் பண்றது, அதுக்கப்புறம் சிமுலேஷன் வச்சு யூஸ் பண்ணுவோம். இப்ப எக்ஸாம்பிளா நம்ம வந்து இதை அதிகமா ஒருத்தவங்களுக்கு டிரைவ் பண்ண எப்படி கத்து கொடுக்கலாம், அந்த மாதிரி இதை வந்து நம்ம செமி இமர்சிவ்ல யூஸ் பண்றோம். நான் இமர்சிவ் என்னன்னா ஒரு சிஸ்டம்ல சாதாரணமா ஒரு கேம் விளையாடுறது, மவுஸ் கீபோர்டு வச்சு யூஸ் பண்ணி விளையாடுறது. விஆர் எப்படி ஒர்க் ஆகுறது பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருக்கிற மாடலை பத்தி பார்த்துடலாம். நம்ம கிட்ட இருக்கிறது வந்து ஆக்குலர் குவிஸ்ட். இது வந்து மெட்டா கம்பெனி வந்து 2023 வந்து லான்ச் பண்ணாங்க. விஆர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்ப ஆர்டினோ கிட்டுக்கு வந்து ஆர்டினோ ஐடின்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்றாங்களே, அந்த மாதிரி விஆருக்கு வந்து யூனிட்டின்ற சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, யூனிட்டின்ற சாஃப்ட்வேர்ல வந்து C# ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து கோட் பண்ணுவாங்க. அது கோட் பண்ணிட்ட பிறகு மெட்டா குவிஸ்ட் லிங்க்ன்ற ஆப் மூலியமா ஷேர் பண்ணுவாங்க. ஷேர் பண்ணிட்டு நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். Don't bust your